கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Psalms chapter 119 verse 92. If your law had not been my delight, I would have perished in my affliction. சங்கீதம் 119 அதிகாரம் 92 வசனம். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். If I ask you with everything you have faced, what has sustained you till now? இதை நான் கேட்டால் நீங்கள் எதிர்கொண்ட எல்லாவற்றிலும் மத்தியில் இன்று வரை உங்களை தாங்கி நிறுத்தியது என்ன? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், அவருடைய வேதம் நம்மளுடைய மகிழ்ச்சி என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இந்த நாளிலே நீங்க ஒருவேளை பயத்தோட துக்கத்தோட காணப்படலாம். எனக்கு இன்னைக்கு கர்த்தர் எந்த வார்த்தையை வைத்திருக்கிறார், இன்னைக்கு நான் எப்படி இந்த பயத்தை இந்த துக்கத்தை எப்படி நான் ஓவர் கம் பண்ணுவேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்க கேள்வியோட உட்கார்ந்து இருந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறார், உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் என்று. நம்ம உலக பிரகாரமான காரியங்கள் நம்மளை மிகவும் துக்கப்படுத்தி நம்மளை வேதனைப்படுத்தி நம்ம அந்த துக்கத்திலே நம்ம வாழ்க்கையை ஓட்டி நம்ம மிகுந்து சோர்ந்து போயிருக்கிறோம்ல. ஆனா தெய்வ பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை அவருடைய வார்த்தை, அந்த வேதத்தை மூலமா இருக்கிற வார்த்தை தான் நம்மளை உயிர்ப்பிக்கிறது என்று நம்ம வாசிக்கிறோம். நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்க்கும்போது பயங்கர எவ்வளவு விதமான இழப்புகள், சவால்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், இதை மத்தியிலும் எப்படி நான் இவ்வளவு தூரம் வந்தேன்னா அது கர்த்தருடைய கிருபை, அவருடைய காருண்யம், அவருடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு நாளும் நம்ம பிழைத்து நம்ம இம்மட்டும் அவர் காத்து கொண்டு வந்தார் அல்லவா. பிரியமானவர்களே, நம் வேதத்துல கூட பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தை என்று. ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தையை நம்ம வாசிக்க வாசிக்க கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ள இறங்கி நம்மளுடைய துக்கத்துல இருந்து நம்மளை விடுவித்து, நம்மளுடைய பயத்துல இருந்து நம்மளை விடுவித்து, நமக்கு வருகிற எல்லா நெருக்கங்களும் எல்லா போராட்டத்துல இருந்து விடுவிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று நம் வேதத்துல வாசிக்கிறோம் அல்லவா. இந்த நாளிலே நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்க மெடிடேட் பண்ணும்போது, அவருக்கென்று நீங்க நேரத்தை ஒதுக்கி உண்மையான இருதயத்தோடு நீங்க வாசிக்கும் போது அந்த வார்த்தை உங்களை ஹீல் பண்ணும், அந்த வார்த்தை உங்களை தொடும். அதுவே உங்களுக்கு மன மகிழ்ச்சியா இருக்கும். அந்த வார்த்தையின் மகிழ்ச்சி உங்களுடைய சரீரத்துல இருக்க பலவீனங்கள், உங்க சோர்வுகள், உங்க பயத்துல இருந்து, உங்க கலக்கத்துல இருந்து அது விடுதலை தருகிற வார்த்தையாக இருக்குது. இந்த நாளிலே உங்க வேதத்தை நீங்க அதிகமா நேசிக்கும் பொழுது, அதே உங்களுடைய வார்த்தையை நீங்க அனுதினமும் மன்னாவாக எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தையை அவர் தாவீது ராஜா எழுதியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில இருக்க நெருக்கத்திலையும் அவர் எழுதியிருக்கிறார், இவ்வளோ சூழ்நிலைகள்ல, இவ்வளவு விதமான போராட்டமான சூழ்நிலையில கர்த்தருடைய வேதம் தான் என் வாழ்க்கையில இருக்கிற மன மகிழ்ச்சி. ஆனா இந்த வார்த்தை இல்லாம இருந்திருந்தா நான் என்னைக்கோ என் துக்கத்திலேயே நான் மரித்து போயிருப்பேன் என்று சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை மூலமா வருகிற நம்பிக்கை தான் நமக்கு இந்த நாளில இருக்கிற பலன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீங்க மன மகிழ்ச்சியா இருங்க. நிச்சயமாகவே கர்த்தருடைய வேதம் உங்களை உயிர்ப்பிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். What you're facing today may be heavy, but it will not consume you. When God's word becomes your delight, it becomes your strength, your anchor and your life. Hold on to his promise, because the word that sustained you yesterday will carry you through today and lead you into tomorrow's victory. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா இந்த காலை வேலைக்காய் மக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய வேத வசனம் அப்பா ஜீவனும் வல்லமையுமா இருப்பதற்காக மக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக அப்பா நீர் ஒவ்வொருடைய உள்ளத்துல மன மகிழ்ச்சியை தந்து கர்த்தாவே, எல்லா துக்கத்துல இருந்து, எல்லா போராடுகிற சூழ்நிலைகள் இருந்து, எல்லா பயத்துல இருந்து, கலக்கத்துல இருந்து நீர் விடுதலை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா நம்பிக்கை இல்லாத பிள்ளைகளுக்கு அப்பா உடைய வார்த்தை மூலமாக நீர் சந்திக்கும்படியாக, உடைய வார்த்தை மூலமா இருக்கிற மன மகிழ்ச்சி பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு விடுதலை தாங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.